ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, யாருக்குமே செய்யாததை நமக்கு செய்வார் என்கிற விசுவாசம் வேண்டும், அறிக்கையிடுதல் வேண்டும். இதை கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்கணும்? யாருக்குமே செய்யாததை நீர் எனக்கு செய்வீர் என்கிற அந்த விசுவாச பார்வை நமக்கு இருக்கணும்னு ஆண்டவர் பேசுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது 52ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் இவ்வாறாக அறிக்கை இடுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னத தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்பதை தேவனை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், அவர் உன்னத தேவன், யாரோடு கூட ஒப்பிட முடியாத தேவன் என்பதாக சங்கீதக்காரன் பார்த்து தான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதை, விசுவாசத்தை அங்கே அறிக்கையிட்டு கூப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், சங்கீதம் 57:2 முடிக்க போகிற அப்படிங்கிறாரு. சங்கீதம் 138:8 இவராய் வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை அங்கே விசுவாசத்தில் அறிக்கையிட்டவர் விசுவாசத்தில் பார்க்கிறதை பார்க்க முடிகிறது. இதே தான், யாருக்கும் செய்யாததை அவர்களுக்கு செய்தது போல எனக்கு செய்யும் இல்லை, அவர்களுக்கு செய்யாததை நமக்கு செய்வார். அவருடைய குடும்பத்துக்கு செய்யாததை, அவருடைய பிஸ்னஸில் செய்யாததை, யாருக்குமே செய்யாததை உனக்காக ஒரு புதிய பாதையை கர்த்தர் திறப்பார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு வேண்டும்னு சொல்லி தான் இந்த வேளையில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். செங்கடல் யாருக்காகவும் திறக்கப்படலைங்க, அது ஒரு புதிய வழி. அந்த புதிய வழியில் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக திகைத்து போய் நிற்கிறார்கள். பின்னால் பார்வோனின் சேனை, எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காகவே யாருக்கும் செய்யாததை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு புதிய பாதையை கர்த்தர் திறந்து தந்தார். நீங்கள் இது நடக்குமா, என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் என்ன நடக்கும், இதெல்லாம் எப்படி சம்பவிக்கும், இது யாருக்குமே நடக்கலையே என்று சொல்லி நினைக்கிறீங்களா? யாருக்குமே நடக்காததான் உங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறாரு. செங்கடல் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதைகள் திறந்து கொடுத்தது. ஆனாலும் பார்வோனையும் அவனுடைய சேனையையும் அந்த செங்கடலிலே கர்த்தர் என்ன செய்தார்? அமிழ்த்தி போட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் உனக்காக திறக்கப்பட்ட பாதையில் நீ தான் பிரவேசிக்க முடியும். இன்றைக்கு ஒரு புதிய பாதையை உனக்கு திறந்து தருகிறார். யாருக்குமே செய்யாததை கர்த்தர் உனக்கு செய்கிறார். விசுவாசத்தோடு அறிக்கையிடு, அதை விசுவாசத்தோடு பாரு. ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென்.